الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون الحمد لله அல்லாஹ்வுடைய கிருபையினால் 23 ஜுஸ்கள் முடிக்கப்பட்டது. இன்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் கூறுகிறான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியாது. இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. இப்போ உலகத்தில் ஆக சிறந்தவர்கள் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. இது பெருமானாரின் வாக்குறுதி. கல்வி கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாக முடியாது. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி தான். இஸ்லாத்தில் வேறுபாடு என்பது கிடையாது. சமத்துவம் நிறைந்த மார்க்கம் இது. இஸ்லாம் சகோதரத்துவ மார்க்கம் இது. ஒற்றுமையின் மார்க்கம் இது. எந்த பாகுபாடும் கிடையாது. மனிதர்களுக்கு மத்தியிலே எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாம் சமம். இஸ்லாத்தில் உள்ளே வந்து விட்டால், பள்ளிவாசல் உள்ளே வந்து விட்டால், குர்ஆன் சட்டத்தை கையில் எடுத்து விட்டால் எல்லாம் சமம். இந்த ஒரு செய்தியில் மட்டும் அல்லாஹ் சரிசமம் கிடையாது என்கிறான். நீங்கள் சமமாக முடியாது. அல்லாஹ்விடத்தில் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் தனித்தனி இடம்தான். கல்வியை கற்றவர்களுக்கு, மார்க்கத்தை விளங்குபவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. காரணம், இது ரமலான் மாதம் எல்லா அமல்களுக்கும் சிறந்தமாகும். எல்லா அமல்களுக்கும் சிறந்தமாகும். மார்க்கத்தை எப்படி அறிய வேண்டும்? ஏன் மார்க்க விஷயத்தில் கவனம் வேண்டும்? நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்கள் விஷயத்திலேயும் அல்லாஹ் உள்ளத்தை மட்டும்தான் பார்க்க. உள்ளம் எப்படி இருக்கிறது? ஒரு செயலை செய்யும் போது, ஒரு அமலை செய்யும் போது அவருடைய உள்ளம் என்ன சொல்கிறது? யாருக்காக இதை செய்ய போகிறான்? அல்லாஹ்வுக்கு பயந்து செய்ய போகிறானா, இல்லது அதிகாரிகளுக்கு பயந்து செய்ய போகிறானா? இதை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நாம் செய்கின்ற தவறு பிறருக்கு தெரிந்தால் நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிறோம் என்று அர்த்தம். நாம் செய்கின்ற தவறு பிற மக்களுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தால் நாம் அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லை. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள், இஹ்லாஸோடு நீ செய்யக்கூடிய குறைந்த அமல் உனக்கு போதும் என்கிறார். நீ மாஞ்சி முட்டி மோதி அமல் செய்ய வேண்டாம். டெய்லி 100 ரக்காத்து தொழுவானா, டெய்லி 1000 சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டாம், டெய்லி 10,000 1000 ரூபாய் நீ சதக்கா செய்ய வேண்டாம். ஒரு நாளைக்கு 2 ரக்காத்து தொழுதாலும், ஒரு ஆயத்தை ஓதினாலும், 1 ரூபாய் சதக்காவை நிறைவேற்றினாலும் இஹ்லாஸோடு செய்தால் அது உனக்கு போதும் என்று பெருமானார் பேசுகிறார். செய்யக்கூடிய செயலும் செய்யக்கூடிய அமலும் செய்யும் போது நாம் நினைக்கின்ற எண்ணமும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், இதுதான் வேண்டும். இதைத்தான் திருக்குர்ஆன் சொல்கிறது, பெருமானார் சொல்லி தருகின்றார்கள். இந்த பக்குவம் வர வேண்டுமானால் கல்வி வேண்டும். கல்வி அவசியம். அந்த குர்ஆனை பற்றி விளங்கினால்தான், அந்த ஹதீஸை பற்றி விளங்கினால்தான், மார்க்கத்தை விளங்கினால்தான் இந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். 2 ரக்காத்து தொழுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அறிந்து 2 ரக்காத்து தொழுபவன் மிகப்பெரிய பாக்கியசாலி. யாரை காட்டிலும் ஒண்ணுமே தெரியாம, எதையுமே விளங்காம 1000 ரக்காத்து தொழுபவனை விட, தொழுகை என்றால் என்ன, தொழுகையை தக்பீர் கட்டினால் எப்படி கட்ட வேண்டும், தக்பீர் கட்டிய பிறகு என்ன ஓத வேண்டும், ருக்கூவில் சுஜூதில் என்ன சொல்ல வேண்டும், இப்படி தொழுகையின் விஷயங்களை விளங்கி 2 ரக்காத்து தொழுபவன் ஆக சிறந்தவன். கடமைக்காக தக்பீர் கட்டி விழுந்து எழுந்திருப்பவன் 1000 ரக்காத்து தொழுபவனை விட இவன் தான் சிறந்தவன் என்று பெருமானார் பேசுகிறார். அதனால் தான் சொல்கிறோம், நாம் வாழக்கூடிய காலம் அப்படிப்பட்ட காலம். அமல்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாத காலம். நம்மை சுற்றி மிகப்பெரிய சோதனைகள், மிகப்பெரிய பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிற காலம் இது.
இபாதத் செய்வதற்காக 5 நிமிடம் கிடைத்தாலும் அந்த இபாதத்து இஹ்லாஸாக இருக்க வேண்டுமானால் தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, நாம் எந்த அமலை செய்வதை பற்றியும் எந்த செயலை செய்வதை பற்றியும் நாம் விளங்கி செய்வது, அதுவே உங்களுக்கு போதும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் 2 ரகாத் என்பது ஒரு நன்மை என்பது ஒரு ஃபர்லுக்கு சமம். ஒரு ஃபர்து என்பது 70 ஃபர்லுக்கு சமம் என்று பெருமானார் பேசுகின்றார்களே. அப்போ ஒரு வக்து தொழுகையில் அந்த 4 ரக்காத்தை இஹ்லாஸோடு நிறைவேற்றினால் அது 70 ஃபர்லுக்கு சமம் ரமலான் மாதத்தில். அப்போ ரமலான் மாதத்தில் மிக முக்கியமாக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு சில நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரம் மட்டும்தான் அல்லாஹ் நேரடியாக அடியார்களை உற்று கவனிக்கும். ஒன்று சஹருடைய நேரம். சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தந்து நம்மை உற்று கவனிக்கிறான். அந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆ கபூலாகும். ரமலான் மாதத்தில் நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரை அவர்கள் கேட்கக்கூடிய துஆ மறுக்கப்படுவதில்லை என்று பெருமானார் சொல்கின்றார். அப்ப இது துஆவின் மாதம். மிக முக்கியமாக நாம் எந்த நேரத்தை அலட்சியமாக கண்டுகிறோமோ அந்த நேரம் மிக பொக்கிஷமான நேரம். நாம் தெரிந்த செய்திதான், ஞாபகப்படுத்தி பார்ப்போம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார். ஏன்னா இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வோடு பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றது அவங்க மட்டும்தான். வேற எந்த நபிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்போ அல்லாஹ்ட்ட பெருமிதத்தோடு ஒரு கேள்வி கேட்டாங்க. யா அல்லாஹ், நான் ஒரு இடத்தில் பேசுகிறேன் அல்லவா, இப்போ நான் தானே ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொன்னேன். நான் தானே ரொம்ப கொடுத்து வச்சால நான் அப்படின்னா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிற. நம்ம 2 பேருக்கு இடையில 70,000 ஸ்கிரீன் இருக்குன்ட்டாங்களா, 70,000 திரை இருக்கு. நீ அங்க, நான் இங்க. ஆனா உங்களை விட பாக்கியம் பெற்ற ஒரு சமுதாயம் உண்டு. உங்களுக்கு பின்னால நபி ஒருத்தர் வருவார், அவர் பேர் முஹம்மது. அந்த உம்மத்தில் ரமலான் மாதம் வரும், நோன்பு வைத்திருப்பார்கள். நோன்பை வச்சுட்டு நோன்பு திறக்கிற நேரத்தில் என் இடத்துல கையேந்துவார்கள் பார்த்தியா, அந்த சமயம் மட்டும் இந்த 70,000 திரைகளை விலக்கிவிட்டு அவர்கள் துஆவுக்காக நேரடியாக நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ். உங்களை விட அவர்கள் தான் பெஸ்ட் என்று மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை இது. அப்போ இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த ஒரு சிறந்த நேரம், அல்லாஹ் நேரடியாக நம் துஆவை கேட்கக்கூடிய நேரம் இஃப்தாருடைய நேரம். அந்த நேரத்தில் துஆவை தவிர்த்து, திக்ரை தவிர்த்து, நம் நாவிலிருந்து வேறு வார்த்தைகள் வரக்கூடாது, வேறு சிந்தனைகள் வரக்கூடாது. நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்னவென்றால், நோன்பு திறப்பதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னால் நாம் தயாராக வேண்டும். அந்த விஷயத்தில் நாம் கூடுதல் குறைவாக, ரொம்ப அலட்சியமாக, நியத்து சொல்லக்கூடிய கடைசி நேரம் வரை சலசலப்பு இருக்கிறது. அந்த நேரம் உம்மத்திற்கு சிறந்த நேரம். அதனால்தான் மார்க்கத்தின் உள்ளே சில விஷயங்களை விளங்கினால்தான் அப்போ நாம் பகல் முழுவதும் நோன்பிருந்து விட்டு அலுவல்களால், வேலைகளால், குடும்ப சுமைகளால் நாம் துஆ செய்யாமல் போய்விட்டாலும் தினமும் ஒரு முறை இஃப்தார் நேரத்தில் நாம் துஆ செய்து விட்டால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ் ஒரு நபியை விட நம்முடைய துஆவிற்கு கூடுதல் அந்தஸ்து தரக்கூடிய நேரம் என்பதை நாம் இந்த செய்தியின் மூலம் விளங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள நாட்களிலாவது அந்த மகரிபுக்கு முன்னால் உள்ள நேரத்தை சிறப்பாக இஹ்லாஸோடு யகீனோடு பயன்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் எல்லா அமல்களையும் இந்த புனிதமிக்க மாதத்திலே கபூல் செய்வானாக. வாஃபிர் தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.